எங்கள் கம்பெனியோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வெறும் ஒரு 10th படிக்கிறப்பெல்லாம் ஒரு ஹோல் மெடிக்கல் ஷாப்பையே நான் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என்னுடைய டேலண்ட்டை நான் வளர்த்துக்கிட்டேன். மேனுவலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சேஃபான பிஸ்னஸ். இன்றைக்கி குவாலிட்டி 100% இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டுன்னு வந்துச்சு. 3 இயர்ஸ் ஒரு கம்பெனியை நடத்தினா மட்டும்தான் அந்த கம்பெனி அதுக்கு மேலே போகும். எனக்கு நிறைய கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ண வர்றாங்க. Namaskaram everyone. Today we have a truly inspiring guest, a man whose journey is a story of passion, determination and success. And beyond that, a great storyteller. A storyteller entrepreneur who has an experience of 35 years of business in healthcare industry. Mr. Soli Sivam sir, vanakkam sir. வணக்கம். எப்படி இருக்கீங்க sir? நல்லா இருக்கேன் மேடம். Sir, உங்களுக்கு 35 years of experience இருக்கு businessல. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்மல் ஒரு சிவம்னு ஒரு பர்சன் இருந்துச்சு. லைக் சைல்டுஹுட் எங்கே பிறந்தாங்க, ஃபேமிலி எல்லாமே. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் இன் வில்லேஜ். மை ஃபாதர் இஸ் ஒரு அக்ரி ஆஃபீஸர்ஸ் இன் கவர்மெண்ட் சைடு. அதுக்கப்புறம் எங்களுடைய பிஸ்னஸ் என் ஃபாதர் டெத்துக்கு அப்புறம் என்னுடைய மதருடைய ஃபேமிலி டோட்டலி மெடிக்கல் ஷாப். என் மதருடைய ஃபேமிலி மெடிக்கல் ஷாப்புக்கு நாங்கள் என் கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அவங்க 68 இன் மெடிக்கல் ஷாப் இன் தமிழ்நாடு, பட்டுக்கோட்டை. அப்போ 68 மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறப்ப நம்மெல்லாம் சின்ன ஆளுங்க, பிறந்திருக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதருடைய மறைவுக்கு அப்புறம் நான் பட்டுக்கோட்டை வந்துட்டோம். பட்டுக்கோட்டை வர்றப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட். எனக்கு இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆள். அதனால் நான் மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் ஃபுல் டைம் இன் மெடிக்கல் ஷாப்பில் தான் இருப்பேன். அப்போ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு கண்டினியூவாக படிப்பு ஒரு பார்ட் டைமாகவும் பிஸ்னஸ் இது ஃபுல் டைமாக நான் கண்டினியூ பண்ணேன். ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இன் மெடிக்கல் ஷாப்பு. ஒரு 10th படிக்கிறப்பெல்லாம் ஒரு ஹோல் மெடிக்கல் ஷாப்பையே நான் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என்னுடைய டேலண்ட்டை நான் வளர்த்துக்கிட்டேன். அதனால் நம்மளுடைய மருத்துவங்கிறது நான் லவ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே போனது. இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த மருத்துவ தொழிலில் தொடர்ச்சியான இதில் இருக்கேன். அதில் எங்களுடைய விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா அப்புறம் மாமா இவங்களாம் என்னுடைய வழிகாட்டிகள். அவங்க தான் நமக்கு இந்த தொழில் அவங்க வச்சுருந்ததுனால நம்ம அந்த தொழிலுக்குள்ளே போனோம். சரோட பிரதர் சிஸ்டர் யாராலும் இருக்கா? என்னுடைய மேலே ஒரு பிரதர், கீழே ஒரு 3 பேர் தான். நாங்கள் எல்லாமே ஜென்ஸு தான். எங்கள் மதர் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போ எங்கள் பிரதர், பெரிய பிரதர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஃபாதர் சர்வீஸ் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால அவர் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டார். சின்ன பிரதர் என்னோட இருந்தார். ஜாயிண்ட் ஃபேமிலியாக நாங்கள் 90 மாமாவோட ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஒரு 90ல் அவங்கவுங்க ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றப்ப நான் 92ல் இந்த மொத்த வியாபாரம் ஹோல்சேல் பிஸ்னஸை எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம், கம்யூனிகேஷன் தான் முக்கியம் பிஸ்னஸில். ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க பிஸ்னஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் அ ரிஸ்க் டேக்கிங் சேலஞ்ச். அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஸ்னேகம், லைக் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன் பிட்வீன், இட் வில் பி அ கிரேட் லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். அப்போ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன்? இல்லை, இது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2011க்கு அப்புறம் நான் பிஸ்னஸை என் ஒய்ஃப் இது பண்ணிட்டு நான் சென்னை வந்துட்டேன். சென்னைக்கு வந்தப்போ சில சோஷியல் சர்வீஸ், சில பொலிட்டிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரி இதில் நான் கொஞ்சம் காலங்கள் நான் ரன் பண்ணேன். அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஒன்று வச்சுருந்தேன், ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக. நான் 2014ல் தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷனுடைய ட்ரேட் அஃபேர்ஸ் கமிட்டி சேர்மன் ஆகிட்டேன். இன்றைக்கி நான் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் சேர்மனாக இருக்கேன். அசோசியேஷன் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஆனால் அசோசியேஷன் சர்வீஸ்க்காகவும் பிஸ்னஸ் இன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு கோஆர்டினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டிங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது ரெண்டோடு சேர்ந்து மிங்கில் ஆகிடுது.
ஆனால் நோ கமர்ஷியல். அவங்கள்கிட்ட அசோசியேஷனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ்க்காக அவங்கள அசோசியேஷனில் நம்ம டாமினேட் பண்ணுறதோ கிடையாது. சரி, அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். பிகாஸ் இப்போ எல்லாரும் இப்போ யாராவது இஃப் எனிவன் இஸ் இன் டு பிஸ்னஸ் தி திங்க் தட் கி இல்லை ஐ கான்ட் மேக் அ ஃப்ரெண்ட்ஷிப் இன் பிஸ்னஸ், ஐ கான்ட் டூ சர்வீசஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் மணி இஸ் everything now. The thing is people doesn't follow this passion or they doesn't go into this friendship side or that that love side. நீங்கள் உங்களுடைய எய்ம்ஸ் அத்தனையும் தவறானது. நீங்கள் 100 crore இன்வெஸ்ட் பண்ணினாலும் 200 crore இன்வெஸ்ட் பண்ணாலும் பேஸ்மெண்டத்தில் அந்த லிங்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கம்பெனி ஒரு டிஃப்ரெண்ட். நான் வந்து டைரக்டர், நான் டைரக்ட் லைவில் போகிறேன், அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை பெரிய இன்வெஸ்டர் கம்பெனியோ அவங்களுடைய முகவர் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் போய் அந்த கடைக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆல்வேஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒன்லி தானே தவிர நீங்கள் மணி இஸ் த நோ பிஸ்னஸ். நீங்கள் எனி ஒன் எல்லா பிஸ்னஸ்லேயுமே எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஆப்பிள் விற்கிறவர் கூட ஒரு தெரிஞ்சவராக இருந்தாருன்னா டெய்லி வாங்க வருவார். நீங்கள் அந்த ஆப்பிள் குவாலிட்டிங்கிறது மஸ்ட்டு. ஆனால் அதை பிஸ்னஸாக மணி ஆக்குறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. காட் இட் சார். சார் ஒரு டவுட் இருக்குது. உங்களோட பேர் வந்து யூஆர் நான் லைக் சோலை சிவம் எமங் பீப்புள். சோலை என்ன சோலை மீன்ஸ் வந்து எங்கள் மதருடைய நேம் சோலையர் கரசி. மதர் நம்மளுடைய காடு, அவங்க தான் ஏன்னா ஃபாதர் ஒரு 12 வயசில் இறந்ததுக்கப்புறம் எங்களுக்காக வாழ்ந்த ஒரு தெய்வம். அதனால் நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அடைமொழிக்காக சோலை ஃபார்மா ஏஜென்சிஸுங்கிறது என் கம்பெனி பேர், இன்னொரு டிவிஷன் கம்பெனி பேர், அவங்க பேர்லேயே கம்பெனி வச்சேன். அதில் சிவம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இன் சோலை ஃபார்மா. அந்த கம்பெனி பேர்லேயே அப்படியே வர்றப்ப நம்ம சோலை சிவம் அப்படிங்கிற நேமை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே ஃபாதர் நேம் தான் வைப்பாங்க, நான் எங்கள் மதர் நேமை வச்சுக்கிட்டேன். ஏன்னா மதர் வந்து மிக ஆழமான அவங்க மேலே ஒரு அன்பு உண்டு எனக்கு. அதனால் சோலை சிவம்னு, சிவம்ங்கிறது என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேம்ஸ். அதாவது சோலை சிவம்ங்கிறது தான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸான நேமு. அதில் பார்த்தீங்கன்னா சிவம்ங்கிறது மறைஞ்சிருச்சு. இப்போ சோலை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹோல் தமிழ்நாடு எங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே என்னை நல்லா தெரியும். நான் அதையும் கண்டினியூ பண்ணுறேன். சரி, மதர் நேம் தான். தட்ஸ் கிரேட் சார். சார் இப்போ மாதிரி இல்லை, முன்னாடி லைக் 90s 80s டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அண்ட் தட் தட் கரேஜ் டு டேக் தட் டிசிஷன் அது ரொம்ப முக்கியம் தான். அண்ட் அந்த டைமில் இந்த மாதிரி லைக் வி டசன்ட் ஹேவ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் வி ஹாவ் டு கோ டு தட் லெவல் ஆஃப் எக்ஸ்டென்ட். ஸோ நீங்கள் எப்படி அது முடிவு பண்ணிவிட்டு லைக் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ்? இல்லை, எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்னோன்னா நாங்கள் எங்கள் பிரதர் வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என் கவர்மெண்டில் இருந்தாலும் என் பிரதர் தான். அப்போ அதுக்கு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணணும்னு நான் அதுக்கான மேனேஜ்மெண்ட்டை எடுத்தோம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இன் பிஸ்னஸ். கம்பெனியோடைய நேம் சுகநந்தினி ஏஜென்சிஸ். The startable 2000 no 92 Solai Pharma in started 2000. The individual அவங்கவுங்க தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் அப்போ 92ல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கோஆப்ரேஷன் இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியாது. இது எதுவுமே பிளாட்ஃபார்ம் இஸ் எம்டி, ஒன்லி ரீட்டைல் ஷாப்பை பற்றி தெரியுமே தவிர இந்த ஹோல்சேல் மார்க்கெட் எனக்கு எம்டி, ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நம்மளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 1994 இன் மார்க்கெட்டை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து வருதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான நிறைய எஃபெக்ட் போட்டேன். நான் மார்ஜினை பிளான் பண்ணலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் பிளான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 வர்றப்பெல்லாம் ஃபுல் ஃபைவ் எனக்குன்னு ஒரு 3000 கஸ்டமர்ஸை நம்ம வச்சுக்கிற அளவுக்கு ஒரு குரோத்தை உருவாக்கிட்டேன். அது முழுக்க பிரதர்ஸு சப்போர்ட்டாக இருந்தாலும் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் வந்து நான் முழு எஃபர்ட் போட்டேன். நான் முழு மீச்சாக நம்பிக்கையாக தன்னம்பிக்கையோடு நான் வந்து
அந்த மார்க்கெட்டு பிடிக்கணும்னு கிட்டத்தட்ட 7 டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு கவரேஜ் இருந்தது. ஓகே. தமிழ்நாடு ஒரு மினிமம் ஒரு முனிசிபாலிட்டி சிட்டியில் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கவரேஜுங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இமாலய சாதனையாக தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருந்தது. வித்தின் 4 ஹவர்ஸ் கூட தூங்க மாட்டேன் அன்றைக்கி. இன்றைக்கி அது கண்டினியூ ஆகி இப்போ டைம் இருந்தும் தூங்க முடியல. நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் ரெகுலர்லி போவேன். அவங்களோட டெய்லி தொடர்பில் இருப்பேன். அன்றைக்கி நமக்கு செல்ஃபோன் வசதியெலாம் கிடையாது, ஜிபே கிடையாது. அப்போ கலெக்ஷன் நாங்கள் போய் தான் ஆகணும். அதோ வாழ்நாளில் நிறைய விஷயங்களை நாங்கள் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ ஸ்பெசிலிட்டி இருக்குது, எங்கள்கிட்ட அன்றைக்கி இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட தேவைகளும் அன்றைக்கி நம்ம பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கூட அந்த முனிசிபாலிட்டி சிட்டியில் கிடையாது. இன்றைக்கி கொரியர்ஸு எனி ஒன்ஸ் நிறைய ஸ்பெசிலிட்டி. வித்தின் 3 o'clock ஆர்டர் கொடுத்தாங்கன்னா 10 o'clock இன் ரீச் இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அன்றைக்கெல்லாம் எங்கள்கிட்ட அந்த ஸ்பெசிலிட்டி இல்லை. மேன் பவர் வச்சு தான் நாங்கள் டோர் டெலிவரி கொடுத்தோம். அன்றைக்கி நிறைய இடர்பாடுகளை சந்தித்தோம். லாபம்ங்கிறது குறிக்கோள் இல்லை. அது கண்டினியூட்டி நம்மளுடைய பிஸ்னஸோடைய மென்டாலிட்டியும் உழைப்பும் எங்களுடைய சப்போர்ட்டிங்கும். மணி கூட அன்றைக்கி எங்கள்கிட்ட ரொம்ப பெருசாலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை. எங்கள் கம்பெனியோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வெறும் 50,000 தான். எங்கள் ஸ்டார்டபிள் கம்பெனியோடைய ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 தான். சார், பிஸ்னஸில் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் வரும், அப் அண்ட் டவுன் எப்போவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபெயிலியர், அது இல்லைங்கள ஒரு ரிஜெக்ஷன், இது ஞாபகம் இருக்கா? லைக் ஓகே, திஸ் இஸ் மை லெசன், இது படிச்சுக்க அப்புறம் தான் என் பிஸ்னஸ் வளர்ந்துட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் இருக்கு? நிச்சயமாக. அதில் பார்த்தீங்கன்னா 2017 நான் பியோனி ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ரீட்டெயில்கிட்ட போய் ரீச் ஆகுறப்ப நான் சின்ன கன்ஃபியூஸ். இது ரொம்ப லாங் டைம் ப்ராசஸாக இருக்கே, அதனால் ஹெல்த் கேர் ஐடியில் போயிடுவோம் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வந்து என்னுடைய அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒரு 5-6 பேர் என்னுடைய அட்வைசராக என்னை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஹெல்த் கேர் விங்கு ஏற்படுத்தி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். கம்பெனி நேம் வேணாம். அது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 years அரௌண்ட் 40,000 மெம்பர்ஸையும் நான் ரீச் பண்ணேன். ரீட்டைலர்ஸ் ஹெல்த் ஒன்லி ஃபார் ஹெல்த்துக்காக மட்டும், ஒன்லி மெம்பர்ஸுக்கு மட்டும், எங்களுடைய அசோசியேஷனில் இருக்கிற மெம்பர்ஸுக்காக தான் அதை நான் டெவலப் பண்ணோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட்டே கொடுத்தோம். அதை வந்து இன்னும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ரீட்டைலர்ஸ் வந்து இன்னும் அப்கிரேடு இந்தியாவில் ஆகலை. இன்றைக்கி பல கம்பெனிங்க வந்து சாதாரண பட்டன் போட்ட அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தோன்னே மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளுடைய இது இண்டஸ்ட்ரியலில் ஒரு சர்வீஸ், சோஷியல் மைண்ட், பிஸ்னஸுங்கிறது ஒரு முக்கியம் இல்லை. நம்ம சோசியலாகவும் போனால் தான் ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும், அவங்களோட நம்ம மிங்கிள் ஆக முடியும், அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் 2020க்கு முன்னாடி வெப்சைட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்போ பிரச்சனை வந்தியா? அப்போ பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ஒன்று, ஷேர் ஹோல்டர்ஸுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மணி எக்ஸ்பென்ஸ், இவங்க சப்போர்ட்டிங் இல்லை. அவங்க அதான் சொன்னேன், ஐடி டெவலப் இல்லை, அவங்களுக்கு புரியல இந்த வெப்சைட்டை வச்சு ஆர்டர் போட்டால் நமக்கு ஆர்டர் வருமா, இதை நம்ம சப்ளை கொடுக்குமா. கொரோனாவுக்கு அப்புறம்தான் இந்த ஐடியே வந்து உங்களுக்கு டெவலப் ஆகுது. ஏன்னா வழி இல்லாமல் மஸ்ட்டுன்னு வருது. இப்போ கவர்மெண்ட்டும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம டைரெக்ட் எல்லாரையும் வர சொல்ல முடியாது, ஏன்னா கொரோனா காலமாக இருக்குது. இன்னொரு தடவை இது வந்தால் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையுமே ஆன்லைன் பண்ணுறாங்க. சார், வாட் டு யூ திங்க் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? லைக் ஃபீல்டில் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? இல்லை, ஃபீல்டுங்கிறது வந்து அது ஒரு தனி விஷயம். அதையும் நீங்கள் டெக்னாலஜியையும் மிங்கிள் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி எங்கேயோ ஒரு சின்ன சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. என்னுடைய சேலை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம், என்னுடைய கஸ்டமரை யார் வேணாலும் பார்க்கலாம். டேட்டா இஸ் மிஸ்ஸிங். ஆனால் மேனுவலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சேஃபான பிஸ்னஸ்.
ஆனால் டைம் நிறைய எடுக்கும், எனர்ஜி நிறைய எடுக்கும், எங்களுடைய வேலைகள் அதிகம். ஆனால் டெக்னாலஜி இஸ் வேலை கம்மி, ஆனால் டிரான்ஸ்பரன்சி கிடையாது, செக்யூர் கிடையாது. சரி, இப்போ வந்து ஜென்ரேஷன் ஃபுல்லாக டெக்னாலஜியில் மாறிட்டு இருக்கு. இல்லை, இதுக்குதாவது தான் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன். நாங்கள் மாறணும். நாங்கள் மாறலைன்னா எங்கள் பிஸ்னஸ் எங்கள் கையை விட்டு போயிடும். நாங்கள் மேனுவலை வச்சுட்டு ஒரு 20% 30%, அதாவது இம்பார்ட்டன்ட் மெடிசின்ஸை வந்து இதில் கொண்டு வரக்கூடாதுன்னு இந்திய சட்டமே இருக்குது. ஷெட்யூல் ஹெச், ஷெட்யூல் எக்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அது ஆன்லைனில் விற்க முடியாது. இன்னும் இந்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல. இப்போ நம்மள மாதிரி இந்த ஓடிசி ப்ராடக்ட், ஓவர் டிராப் கவுண்டர், இன் பப்ளிக் உள்ள ஃபுட்டு, இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் விற்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லா மருந்தையும் ஆன்லைனில் விற்க முடியாது, அதுக்கு இன்னும் இந்தியா பர்மிஷன் கொடுக்கல. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் மேனுவல் போடுறது எல்லாம் வந்து செக்யூர் ப்ராடக்ட், அதை நான் ஆன்லைனில் விற்க வரல. இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் மாறுறப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து குவாலிட்டி ஃபஸ்ட் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி குவாலிட்டி 100% இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது, அந்த ப்ராடக்டை போய் ரீச் பண்ணவே முடியாது. அன்றைக்கி வந்து குவாலிட்டி இருந்தால் ஒருத்தர் அவங்கள்ட்ட இந்த கம்பெனி நல்லா இருக்குது வாங்குங்கன்னு சொல்கிற நேரடி இருந்தது. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி குவாலிட்டி என்ன தான் இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட். ஏன்னா மக்கள் மாற்றப்பட்டாங்க, இன்னொரு 10 வருஷம் கழித்து இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணி நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. இல்லை சார், முன்னாடி இது இன்னும் இல்லை, லைக் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, நீங்கள் நம்ம லைக் மேனுவல் தான் போய் நம்ம விற்கணும் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக, லைக் டைம் ரிஸ்க்கு ஒன்றும் அதிகம் இல்லை. அன்றைக்கி வந்து லேபர்ஸ் நிறைய கிடைச்சாங்க, சேல்ரி லோ சேல்ரிக்கே நிறைய லேபர்ஸ் கிடைச்சாங்க, மணியோடைய வேல்யூஷன் கம்மியாக இருந்தது. எங்களுக்கு 10 lakhs பிஸ்னஸ் பண்ணணும்னா ஏதோ ஒரு 10% கிடச்சிது. ஆனால் லேபர்ஸ் ஒரு 50 லேபர் கிடச்சாங்க, டெய்லி 4 பேர் எங்களை வேலைக்கு சேர்த்துக்காங்கன்னு வந்தோம். இன்றைக்கி சுச்சுவேஷன் கார்ப்பரேட் கம்பெனிஸு மற்ற எல்லாம் வந்து ஒரு 1000 rupees வாங்கின ஒரு லேபரை இன்றைக்கி அவங்க 15,000 30,000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுடைய மார்ஜின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிக்சடாக தான் போகும். எங்களுக்கு அவங்கள பர்ச்சேஸ் பண்ண அவங்களுடைய சர்வீஸை, அது மாதிரி நான் என்னுடைய லேபர்ஸை வந்து நான் ஓனர்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்வீஸை ஏன் லாபத்துக்காக நான் காசு கொடுத்து வாங்குகிறேன். அப்போ அந்த சர்வீஸுக்கு அவர் ஓனர், மெடிசினுக்கு நான் ஓனர். அப்போ 2 பேரும் ஓனர்ஸ் டு ஓனர் மிங்கில் இருந்தது, அந்த சென்டிமெண்ட் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வேலை செய்ய ஆட்களும் இல்லை. ஆனால் சர்வீஸ் கூடியிருக்கே தவிர மார்ஜினபிள் இல்லை. எக்ஸ்பென்ஸ் வந்து 10 மடங்கு கூடிருச்சு. டாக்ஸபிள், ஃப்ரைட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே 10 மடங்கு கூடிருச்சு. அந்த மேனுவல் ஒர்க் பண்ண வர்றதுக்கு ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் என் டீம்னு சொல்லுது ஒரு அந்த டைம் லைக் ஓகே இப்போ என் கம்பெனியில் டீம் இருக்குது, லைக் ஐ கேன் ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட் இருக்குது இல்லையா, லைக் கன்வின்ஸ் பண்ணதுக்கு. வாட் டு யூ திங்க் அந்த கன்வின்ஸ் பண்ணதுக்கு என்ன வேணும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு? பிஸ்னஸ் கன்வின்ஸ் ஸ்டாஃப் ட்ரஸ்ட் இன் பிஸ்னஸ் கன்வின்ஷன்ஸ் 1 பாயிண்ட் சொல்லிட்டேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஓனர், மெடிசின் மேனுஃபேக்சரிங்க்கு நான் ஓனர். த ஈக்குவல் ரைட்ஸ் இன் த லேபர், ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கான அந்த எல்லா மரியாதையும் கொடுக்கப்பட்டால் அவங்க நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. இதை தவிர நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். அவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் ஒன் ஆஃப் த சேனல் பார்ட்னராக தான் ஒரு டீம் இருப்பாங்களே தவிர லேபராக யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் when we like many people are thinking of startups பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஜாப் எல்லாம் வேணாம், பிஸ்னஸ் தான் பண்ணணும். இப்போத்த யூத்துன்னு what will be the lesson you will tell them? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கம்மியாயிட்டு, அவங்களோட தன்னம்பிக்கையும் கம்மியாக இருக்குது. அவங்களுடைய ஃபாஸ்ட் ஒர்க்கு என்ன நினைக்கிறாங்க, வித்தின் 2 yearsல குரோர்பதி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட எய்ம்கள் வந்து லாங் ப்ராசஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஷார்ட் இமீடியட்.
இப்போ 50 பேர் சேர வேண்டியது இல்லை, அவங்களுடைய எய்ம் சில இதில் சக்ஸஸ் ஆகிருது. ஒரு 10% இன் ஒன் டீம். ஒரு சாதாரண ஒரு டீ ஷாப்பை வந்து ஒரு கார்ப்பரேட் டீ ஷாப்பாக வந்து அவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓவரால் ஒரு 3 ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது. ஆனால் ப்ராஃபிட் கொடுக்குதான்னா இல்லை. அவங்க எய்ம் எதை நோக்கி போகுதுன்னா, இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆளுங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அதில் நம்ம டெவலப் ஆகணும்னு நினச்சிட்டு அதை நோக்கி தான் அவங்க நவுத்துறாங்க. இப்போ ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்க 1 lakh வேணும்னா ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா 10 lakh எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய மணி இவங்க இதை என்ன பண்ணுறாங்க, இவங்க இன்வெஸ்டரை நோக்கி தான் போகிறாங்க. பேப்பரில் உள்ளதான் ப்ராஃபிட் காட்டுறாங்க. மேஜராக நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து கார்ப்பரேட்டில் இருக்கிற எந்த கம்பெனியும் ப்ராஃபிட்டபுளாக போகல. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. சாதாரணமாக இருந்தது பெரிய டெவலப் ஆச்சு. இல்லை, ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட்டபிள் மேனுவல் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் அடைகிறாங்க. மற்றபடி இந்த கார்ப்பரேட்டாக ஜாயிண்டபுளாக பண்ணுறவங்க இன்வெஸ்டரில் ஃபாரினில் இருந்தோ இல்லை இந்தியன்ஸு பெரிய மல்டி மில்லியனர்ஸ்கிட்டையோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க தான் அதை நடத்துகிறாங்களே தவிர அவங்க அது சக்ஸஸ்ன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதில் ப்ராஃபிட் இல்லைனாலும் அவங்க ஸ்பெசிலிட்டியாக இருக்காங்க. நல்ல கார் வச்சுக்கிறாங்க, கோட் சூட் போட்டுக்கிறாங்க. அந்த பசங்க இளைஞர்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறாங்க. ஆனால் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வின்னிங்கான்னு எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ன்னு தெரியாது. கரெக்ட் சார். அப்போது உங்கள்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வே, அது என்னன்னு? ஸ்மார்ட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வே நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படித்து முடித்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்காங்க இண்டிவிஜுவலாக. அவன் ஐடியில் கொடுக்குற சம்பளத்தை விட ஸ்நாக்ஸ் கடையில் கூட ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸுங்கிறத வந்து அவங்க அந்த பிஸ்னஸை கால்குலேட்டடாக ஒரு நபர் வந்து ஒரு பையன் ஒரு யூத் வந்து கால்குலேட் பண்ணால் இந்த நாட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு சட்டங்கள் வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. அவங்க அதை விரும்புகிறதில்லை. உழைக்கணும், உழைக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அவங்க தான் சொல்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக லாபம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டால் கூட ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகணுன்னா ஒரு ஹெவி மார்ஜின் எடுக்கணுன்னா 36 months இன் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்டபிள் இன் 12 months நோ ப்ராஃபிட் மைனஸ். இது கால்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸ். 12 months இன் நோ ப்ராஃபிட் மைனஸ் இந்த 18 months இன்ஸ் ஈக்குவல். 24 months இன்ஸ் 1% இன் மார்ஜின். 36 months இன்ஸ் த ஃபியூச்சரில் அவர் எய்ம் மார்ஜின். த வெயிட் ஃபார் த 36 months 3 years ஒரு கம்பெனியை நடத்தினா மட்டும்தான் அந்த கம்பெனி அதுக்கு மேலே போகும். இப்போ இருக்க யூத் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி திறந்து ஒன்று நாளைக்கே லாபம் வரணும்னு நினைக்கிறாங்க. 36 months வர்றப்போ தான் பப்ளிக் நம்மளை நோட் பண்ணுவாங்க. பப்ளிக்கு ஒரு 10 பேர் வந்தவங்க 10 பேர் சேர்த்து 100 பேர் வருவாங்க. 100 1000 ஆகும். அப்போ 10 பேர் வந்தப்போ என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது 100 பேர் வர்றப்பையும் ஆகும். 1000 பேர் வர்றப்போ ஒரு 10% கூடும். ஆனால் மார்ஜின் வந்துடும். அது யாரும் இந்த யூத் கால்குலேட் பண்ணுறது இல்லை. இவங்க இமீடியேட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுமா 10 lakh போட்டோமா அடுத்த மாதம் 1 lakh சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நிதர்சனமான பிஸ்னஸ் லிங்க் கிடையாது. அதில் ஒரு 100ல் ஒரு 10% சக்ஸஸ் ஆகுறாங்க அவங்க எடுக்கிற ப்ராடக்டை பொறுத்து. இந்த லாஸ் ஆஃப் இல்லாத ப்ராடக்ட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு இதோ எடுத்தால் வெயிட் பண்ணணும். இப்போ என்னுடைய ஃபார்மா இண்டஸ்ட்ரி எடுத்தால் நான் வெயிட் பண்ணணும். அன்றைக்கி 10 கஸ்டமர்கிட்ட இந்த நியூ ப்ராடக்ட் போவோம், அப்புறம் 100 பேர்கிட்ட போவோம், அப்புறம் 1000 பேர்கிட்ட போவோம், அப்புறம் 10,000 பேர்கிட்ட போவோம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். லைக் லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி. வீட்டில் யாரெல்லாம் இருக்குது? என் ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு பொண்ணு 2 பசங்க. பொண்ணு வந்து டிஃபார்ம் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. பையன் வந்து ஏரோநாட்டிக்கல்ஸ் முடிச்சுட்டு HAL இப்போ வந்து ட்ரைனிங்கில் இருக்கார். இந்துஸ்தான் ஏரோன்னு
இன்னொரு பையன் வந்து கிளாட் எக்ஸாமுக்காக பெங்களூரில் லா வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிருக்காரு. என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோட தான் இருக்காங்க. அவங்க தான் இன்னொரு டிவிஷன் பியோனியோடைய பார்ட்னர். அவங்க தான் பியோனி லைஃப் சயின்ஸில் மேனேஜிங் பார்ட்னர்னால் அவங்க பார்ட்னர். சோலை ஃபார்மான்னு எங்களோட இன்னொரு கம்பெனி இருக்குது, அதில் அவங்க தான் சோல் ப்ரொப்ரேட்டர். ஓகே, கிரேட். அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷி லேர்ன் திஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இல்லை, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் தான். நம்ம ஃபேமிலியை விட்டு தனியாக வர்றதுனால அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்னொன்று அவங்களுடைய டைம் பாஸிங். ஏன்னா அப்போ 2000 வந்து என்கிட்ட ஒரு 25 to 30 லேபர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ரீட்டைல் சப்ளை கிடையாது, எல்லாமே நீ டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளை, மேனுஃபேக்சரர் ஆகிட்டோம். அதனால் எங்களுக்கு கீழ்மட்டத்தில் ரீட்டைலரை டைரெக்டாக நாங்கள் மீட் பண்ணுவோம், ஆர்டர் எடுப்போம், அவங்க தான் சப்ளை கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க தமிழ்நாடு. இப்போ அவங்களுடைய ஒர்க்கு கம்மியாயிடுச்சு. ஒரு நேரத்தில் ஒர்க்கு கூட இருக்கும், இன்றைக்கி ஒர்க்கு கம்மி, லைட் வெயிட்டாக ஏஜ்டும் ஆயிடுச்சு. ஸோ சாரோட லைக் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் வில் பி யுவர் ஒய்ஃப். ஒய்ஃப் இஸ் த எனி டைம் சப்போர்ட்டர், த கிரேட், த லக்ஷ்மி நேமு. பிகாஸ் பிஸ்னஸில் அப் அண்ட் டவுன் எப்போவுமே இருக்குது. அது பர்சனல் லைஃப்லேயும் எஃபெக்ட் ஆகும் இல்லையா? பர்சனல் லைஃப்பில் வந்து ஹெவி மெச்சூரிட்டி ஃபார் மை ஒய்ஃப். தட்ஸ் கிரேட் சார். சார், சோலை சிவம் என்னொரு பிஸ்னஸ் மேன் அண்ட் சோலை சிவம் என்னொரு ஹஸ்பண்ட் இருக்குது, ஒரு அப்பா, அதில் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருக்கேன், பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், என்னுடைய மேனுஃபேக்சரருக்கு குட் கஸ்டமராக இருக்கேன், என்னுடைய ரீட்டைலர் அதாவது மருந்து வணிகர்களுக்கு ஒரு நல்ல மனிதனாக இருக்கேன், பப்ளிக்கு நல்ல சோஷியல் மேனாக இருக்கேன். இன் திஸ் ஜென்ரேஷன் ஆர் இன் திஸ் இரா எல்லா இடத்தும் லைக் இன் ஆல் ஓவர் வேர்ல்ட் இன் சொசைட்டி நிறைய பேர் இதுதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. லைக் பிஸ்னஸ், ஜாப், தேர் வெரி லைக் தே காண்ட் ஹேண்டில் போத் பர்சனல் லைஃப் அண்ட் தேர் ப்ரொஃபஷ்னல் லைஃப். அது ஹேண்டில் பண்ண முடியாது, பின்ன டிவோர்ஸாக லைக் எல்லாமே லைக் ரொம்ப கஷ்டம். அதோடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது நடக்காது, நடக்கிறத நினச்சிக்கணும். ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, அவங்க எங்கேயோ பிறந்து வராங்க, இவர் எங்கேயோ பிறந்து வராரு. அப்போ அவங்கள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். அவங்க அதை விட்டு கொடுக்காத இடம் வந்து தப்பாகும். இன்னொன்று, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். பிஸ்னஸ் மிஸ்டேக் இன் அப் அண்ட் டவுன் வந்து என்ன ரீசனுங்கிறது என் வாழ்க்கையிலையும் உண்டு. நான் பிஸ்னஸ் விட்டு வேறு லைன் போனேன், என் பிஸ்னஸ் காலி. வேறு லைன்லேருந்து பிஸ்னஸ்க்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறோமோ அதை தான் பார்க்கணும். அதை நம்ம யூத்துங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கவரி சேனலில் ஒரு மான் ஓடுதுன்னா, ஒரு புலி வந்து மானை கடைசி வரைக்கும் வரட்டும், கிடைக்காம கூட போகும், பக்கத்தில் வர்ற மானை அடித்து சாப்பிடாது. ஏன்னா அதோடைய எய்மை அதை பிடிக்கணுங்கிறது தான். அப்போ மாதிரி நீ பிஸ்னஸில் லார்ஜ் ஐஸு வரைக்கும் ஓடணும். இவங்க பாதியில் போகிறப்ப சைடில் கிடச்சோன்னா அதில் ஸ்லோவாகிடுறாங்க இப்போ இருக்க யூத்துங்க. சார், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ்க்கு எஜுகேஷன் காட்டிலும் ஐ கெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் இருக்குது, உங்களோட லைஃப் தான் அதில் ப்ரூஃப். ஆனால் யூ டெல் தட் கி எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங். இல்லை, அதில் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் படிப்புங்கிறது பெருசாக கருதலை, பிஸ்னஸ்ன்னு கருதணும். இன்றைக்கி டெக்னாலஜியோடைய வளர்ச்சி, டெக்னாலஜியோடைய இம்ப்ளிமெண்ட் மக்களை பெரிய லெவலில் மக்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் மாதிரி ஆளுங்க படிக்கலைங்கிறது எங்களுக்கு ஃபீலிங் தான். எங்களுக்கு அதனால் வருத்தம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு கான்ஃபரன்ஸில் நான் என்னுடைய ஒரு பார்ட்னர்ஸ், அதாவது என்னுடைய ஒன் ஆஃப் த டைரக்டருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அவர் போய் அங்கே அந்த ஸ்டேஜில் 700 பேர் கிட்டத்தட்ட இந்தியா பூரா வந்திருந்தாங்க. 700 பேர் இருந்த அந்த கான்ஃபரன்ஸு காலில் வந்து என்னுடைய ஐடியாவை சொன்னார். அந்த ஹாலே கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த புலிகோண்டா இங்கிலீஷ் பேச தெரியாதேங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம். அப்போ அறிவு என்னது, ஆனால் நான் அதை எப்படி வெளியே தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு எனக்கு எஜுகேஷன் மஸ்ட்டு.
அந்த எஜுகேஷன் இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம் தான். அதில் வந்து நான் காம்ப்ரமைஸ் சொல்லலை. எஜுகேஷன் மஸ்ட்டு, படிக்கணும். நானும் சில விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிரேட் சார். இதுக்கு இதில் டைம் கிடைக்கும் உங்களுக்கு? லைக் டைம் வந்துங்கிறது எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறது பொய். இல்லை, அவன் தன்னை தானே அவங்க வருத்திக்கிறது. டைமே இல்லை, சாப்பிட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை. நோ, நீ டைம் ஷெட்யூல் போட்டேன்னா டைம் வரப்போகுது. இப்போ ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஓப்பனிங், 1 மணிக்கு பிரேக்கு, 2 மணிக்கு ஸ்டார்ட்டு, 5 மணிக்கு முடிக்குது. ஷெட்யூல் போட்டிருக்காங்க. எப்போ வேணாலும் ஸ்கூல் நடத்தலான்னாக்கா நீங்கள் 12 மணிக்கு, 1 மணிக்கு 5 பேர் வா டீச்சர் எப்படி அதை ரைட்டிங் பண்ண முடியும்? எல்லாருக்கும் சொல்ல வைக்கணும்ல. அப்போ உனக்கு என்ன ஷெட்யூல்னு போட்டுக்க. இத்தனை மணிக்கு இத்தனை மணி. அதில் 1 டே ஆர் 2 டேஸ் மிஸ் ஆகலாம் வேலைகள் காரணமாக. ஆனால் நான் இன்றைக்கி நேரமே இல்லைன்னு சொல்கிறது பொய். ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது அவங்களே ஏமாற்றிக்கிற விஷயம். கரெக்ட் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான தேவைகளுக்கு நீங்கள் வாழணும். நிறைய ஃபேமிலி டைவர்ஸுக்கு காரணமே இவங்க ப்ரெஷரை அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை கெடுக்குதுங்கிறது தான் பிரச்சனையே. மணிங்கிறது அதாவதுங்க வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. இதை நிறைய மனிதர்கள் பணத்து பின்னாடி வேகமாக ஓடுறதுனால அதுக்கான டைம் இல்லைன்னு பொய் சொல்கிறாங்க. பணத்து பின்னாடி ஓடுறாங்க. அந்த பணம் கடைசியில் அவங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. அந்த பணத்து பின்னாடி ஓடி போய் குடும்பம் போய் ஃபேமிலி போய் ஃப்ரெண்ட்ஷிப் போய் யூஸ் ஆகாது. அவங்க வந்து தனக்கு வாழ்க்கையை லவ் பண்ணி வாழணும். சக்ஸஸ்னு டெஃபினிஷன் என்ன கொடுக்கும்? லைக் அந்த சக்ஸஸுக்கு ஒரே ரீசன் பொறுமை, தன்னம்பிக்கை. நம்ம வெயிட் பண்ணணும். லாஸ் கூட வரும். லாஸ் ஆயிடுச்சேன்னு மூடிடக்கூடாது. 36 மாதம் கழித்து லாபம் இல்லைன்னா மூடிடணும். அவங்களுடைய ஒரே மைனஸு இன்ஸ்டண்ட்டாக பணக்காரன் ஆகணும், இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் பண்ணணும். அது அவங்களுடைய மைனஸ். அது இன்ஸ்டண்ட்டாக ஜெயிக்க முடியாது எதுவுமே. லைஃப்பில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஜெயிப்பீங்க? அவங்க ஆனால் அந்த சிஸ்டத்தில் சேட்டலைட்டில் இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயமும் நடக்குதே, மணியும் இன்ஸ்டண்ட்டாக வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்கும். எந்த மனிதனையும் இறைவன் வந்து அறிவு இல்லாமலோ அவனுக்கு திறமை இல்லாமலோ படைக்கிறதில்லை. எந்த மனிதனையும் இறைவன் ஒரு கொசு எல்லாத்தையும் படைக்கிற மாதிரி தான் மனிதனும் ஒரு ஜென்மம், உயிர். கொஞ்சம் என்ன மனுஷனுக்கு பேசுகிறதுக்கும் அறிவையும் சிந்திக்கிறதுக்கு மனசும் கொடுத்துருக்கார், பாக்கிக்கு இல்லை. அப்போ இந்த மனிதன் வந்து எல்லா விதத்திலையும் எலிஜிபிலிட்டியாக தான் படைக்கிறார். சில குறைபாடுகளோடு படைப்பார். ரொம்ப பேர் இப்போது ஒரு 5 to 10 years ஜாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி they start a business. And there are many people ஒரு 25 வயசு, ஒரு 25, 24, 26 அந்த டைமில் இல்லை முடிவு பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும், எனக்கு ஜாபே வேணாம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வளர்ச்சியை வந்து அவங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்க பிஃபோர் மேரேஜ் ஃபாரின் போயிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க படித்த ப்ரொஃபஷனலில் மினிமம் 5 years to 7 years இருக்கணும். முடிச்சுட்டு அதுலேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது அவங்க வந்து லாங் டைம் வரும்னு ட்ரை பண்ணுறதில்ல. அவங்களுடைய லட்சியங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற யூத்தோடைய லட்சியம் ஒரு 3 ஆப்ஷன் தான். ஒன்று, கம்பெனியில் 6-7 வருஷம் வேலை பார்க்கணும். 2, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணாக கல்யாணம் பண்ணணும். 3, அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி ஒரு காரை நிறுத்திடணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 years அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். நீங்கள் நாள் ஃபுல்லாக யோசிக்க வேண்டியதில்லை. அதை பசங்க பண்ணுறதில்ல, அவங்களுக்கு புரிகிறதில்ல. தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு அந்த லேப்டாப்புக்குள்ளேயே வாழ்க்கை ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. மேனுவல் என்னன்னு தெரியல. இன்னொன்று, இப்போ வர ஜெனரேஷன் வந்து பிரச்சனையை பேஸ் பண்ண தயாராக இல்லை. அவங்க அது பயம் இருக்குது. இதுவும் பெரிய மைனஸ்ஸு. அவங்க ஸ்லைடையாக வாழணும்னு நினைக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டால் நம்ம நல்லவன்னு நினைக்கிறாங்க. ஒரு குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க.
ஒரு மினரல் வாட்டர் குடித்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒரு குளத்துல போய் தண்ணி குடித்தா தான் கால்சியம் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். அதை இவங்க டெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்படி மாறிட்டாங்க. ஏன் அதை டெஸ்ட்டுன்னு நினச்சாங்கன்னா, எங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்தது. நாங்கள் அந்த தண்ணி குடிச்சப்போ ஒத்துக்குச்சு. இன்றைக்கி அந்த பசங்க அந்த தண்ணியை குடித்தா ஒத்துக்காது. ஏன்னா அவன் பாடியில் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை, எனர்ஜி இல்லை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சில சைல்டுகளுக்கும் இதுங்களுக்கும் ஒரு மருந்துகள் தயாரிக்கணும் எம்என்சிக்கு ஈக்குவலான்னு என்னோடய எய்மு. இந்த ஏஜ்லேயும் நான் அதை எய்ம் பண்ணுறேன். எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குன்னு பார்க்கணும். சார் ஒரு கொஸ்டின், பிஸ்னஸ் லைக் உங்கள்ட்ட பிஸ்னஸ் வந்து ஹெல்த் கேரில் தான், ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான், அண்ட் அதுக்கு மெடிக்கல் நாலேஜ் தேவை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தட் மெடிக்கல் நாலேஜ். நீங்கள் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் இல்லை, ஆனால் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ். ஸோ இட்ஸ் இட் டிஃபிகல்ட் கி ஒரு மெடிக்கல் நாலேஜ் யூ ஹாவ் டு ஸ்டடி, அது படிக்கணும், அது லைக் ஓரோ அப்டேட். இப்போ ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், லைஃப் இஸ் ஃபாஸ்ட். அதே டைமில் தானே நம்மளோட டிசீஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டு தான் க்ரோ பண்ண. லைக் பெயின், இப்போ சின்ன குழந்தைகளுக்கு தான் பெயின் எல்லாம் இருக்குது. முன்னாடி நம்ம லைக் தாத்தா தாத்தி அந்த ஆளுகளுக்கு தான் பெயின் இருக்குது, லைக் இருக்க முடியாது, நிற்க முடியாது. ஆனால் இப்போ வந்து 20s 30s தான் இதெல்லாம் இருக்குது. ஹார்ட் அட்டாக்கு, தட் இஸ் வெரி காமன். கிட்னி ஃபெயிலியர்ஸ், கேன்சர், எவ்ரி திங் இஸ் வெரி காமன். எவ்ரி திங் வந்து நாட் ஃபுட்டை வந்து அவங்க ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. அதில் குவாலிட்டி இல்லை ஃபுட்டில். அவங்க என்ன தேவை நமக்குன்னு நேச்சுரல் ஃபுட்டை எடுக்கிறது இல்லை. உணவே மருந்து, அது மருந்து தான் உணவு. இன்றைக்கி சாதாரண குழந்தைங்களுக்கு மூட்டு வலி வருதுன்னாக்கா ஒரு 15 கிலோ மூட்டை புக்ஸை ஏற்றி விட்டால் மூட்டு வலி வராமல் என்ன வரும்? நீங்கள் 10 கிலோமீட்டர் தான் நடந்து போக கேப்பபிள் இருக்குன்னா 100 கிலோமீட்டர் உங்களை நடக்க சொன்னால் எல்லா பார்ட்ஸும் அவுட் ஆகிடும். அதுக்கான எனர்ஜிஸ் இல்லை. நம்ம இப்போ நேச்சுரல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ நம்ம செயற்கையாக தான் கொடுத்தாகணும். செயற்கையாக தான் அந்த எனர்ஜியை கொடுக்கணும். அதனால தான் இத்தனை டிவியில் இவ்வளோ விளம்பரங்கள் ஓடுது. கரெக்ட் தான் சார். சார் இதுக்கு முன்னாடி அவ்வளோ மெடிக்கல் நாலேஜ் இல்லாதனாலும் இட்ஸ் ஃபைன், பிகாஸ் அந்த டைமில் அவ்வளோ ஒரு பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் இருக்காது. ஹார்ட் அட்டாக்கு 1-2, இல்லைங்களே கிட்னி ஃபெயிலியர்ஸு, கேன்சர்ஸு, லைக் எனி திங் லெட் இட் பி, அது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய இருக்குது. அண்ட் தட் இஸ் வே லைக் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இட்ஸ் காம்படிஷனும் ரொம்ப ஹையாக இருக்குது. லைக் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் ஓகே மக்களுக்கு இது கரெக்ட் டைமில் கரெக்ட் மெடிசன் தான் போகணும். ஸோ ஆஸ் அன் ஆனர், ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, what do you think? Your knowledge எப்படி, லைக் how do you keep updating it? நாலேஜுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால ஒரு காம்பினேஷன், அதாவது மாலிகூல் எதுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். ஒரு எம்ஃபார்மோட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவர் மேனுஃபேக்சரர் பண்ணுறதுக்கு வேணால் இருக்கும். நான் மேனுவல், அவர் வந்து இன்டர்னல். எனக்கு வந்து ஒரு மாலிகூல் எதுக்கு ஒர்க் பண்ணும், என்னென்ன மாலிகூல் சேர்ந்தால் என்னென்ன டிசீஸ் வரும், என்னென்ன டிஃபால்ட் வருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு மாலிகூல் வந்து உள்ளே போய் ஒரு பொருள் கரையுதுன்னா அது என்ன போய் ஒரு பெயினை கிளியர் பண்ணுதுன்னா இன்னொரு ஏதோ ஒரு கிராச் பண்ணும் பாடியில். செயற்கையாக தான் அனுப்புகிறோம், இயற்கை இல்லை. அப்போ கிராச் பண்ணாத அளவுக்கு நம்ம சில ப்ராடக்ட்ஸை ஸ்ப்ரே வெளியே இன்டர்னல் யூஸ், இது ப்ரோட்டீன் பவுடர் யூஸ், போய் எனர்ஜி ட்ரிங்க்ஸு, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். சைல்டு கேர்லாம் அந்த ஓடிசியில் உள்ள ஒரு கவர்மெண்ட்டு ஆன்லைன் அப்ரூவ் பண்ணிட்டா எல்லா ப்ராடக்ட்டுமே கவர்மெண்ட் கொண்டு வரலாம். என் மைண்டில் நீங்கள் என்ன ஒரு மெடிசின் கொடுத்து இதை எதுக்கு சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். சார் இந்தந்த டிசீஸ் சாப்பிட்றது, இதை இப்படி சாப்பிட்ணும், ஓடியா பீடியா, ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்ணுமா 2 சாப்பிட்ணுமா, இது எங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும். இன்ஸ்டன்ட் இல்லை, என்னது லாங் டேர்ம் தான். என்னையோடைய 35 வருஷம் அனுபவத்தில் எவ்வளவோ மெடிசின்ஸ், இன்னும் ஓல்டு மெடிசின்ஸ் பேரே இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. எங்களுக்கு எவ்வளவோ மெடிசினுக்கு வந்திருக்கோம். அது ஒரு காலகட்டத்திலையும் பெயினுக்கும் மற்ற டிசீஸுக்கும் அந்த மெடிசின் உருமாறுறதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 50 mg இருந்தது 100 mg இருந்தது 200 இருக்கிறது இன்றைக்கி 2000. நாங்கள் அந்த உருமாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கி ஒரு ஃபீவர் வந்தால் 1 வீக்கில் சரியாகணும்னு மக்கள் நினைப்பாங்க. இன்றைக்கி 1 ஹவரில் சரியாகணும்னு நினைக்கிறாங்க.
அப்போ அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நான் தான் சொன்னேன், நம்மளை நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் மாற்றிக்கணும். நீங்கள் மாற்றலைன்னா நீங்கள் ஃபெயிலியர். எஸ் சார். மாற்ற தெரிந்த மனிதர்கள் சக்ஸஸ்ஃபுல் மேன். இன்னும் நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேனான்னு எனக்கு திருப்தி இல்லை, இன்னமும் போராடணும். அதுதான் வந்து அதான் என்னுடைய ஆம்பிஷன். சார், கம்மிங் டு யுவர் கம்பெனிஸ், 2000ல யூ ஸ்டார்டட் சோலை ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். இப்போ 2017ல பியோனி லைஃப் சயின்ஸஸ் அண்ட் தட் இஸ் ரன்னிங். இப்போ பேரலி நிறைய கம்பெனிஸ் ரன்னில் தான். ஆனால் பியோனி லைஃப் சயின்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. சார், ஹவு திஸ் பியோனி லைஃப் சயின்ஸ் கேம் இன் டு கேம்? லைக் ஃபஸ்ட்டாக அது ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் வந்தது எதுக்கு? வாட் இஸ் த ரீசன்? என்னுடைய பிராண்டு, எனக்கு பிடிச்ச மருந்துகளை, எனக்கு பிடிச்ச மாலிகுலை நான் மார்க்கெட்டில் போய் என்னுடைய பேர் இருக்கணும்னு நினச்சேன்னு நான் என்னுடைய 25 இயர்ஸ் பிஃபோரே எண்ணம் இருந்ததுன்னு சொன்னேன்ல. அதோடைய உருமாற்றம் தான் இது ரிலீஸ் ஆனது. அதுதான் பியோனி. அதான் பியோனி. கமர்ஷியல் தாண்டி என்னுடைய சாட்டிஸ்ஃபைடு இந்த ஒன் கம்பெனி என் பேரில் இருக்கணும். சார், பியோனிலே உங்களுக்கு வந்து இப்போ 105 ப்ராடக்ட்ஸ் இருக்குது எஸ் மார்க்கெட்டில். அதில் மெயின் ஸ்ப்ரேஸ், ப்ரோட்டீன் இல்லை, ஸ்ப்ரே அண்ட் ப்ரோட்டீன் பவுடர் இஸ் த ஓப்பன் மார்க்கெட். ஓகே. அதர் ப்ராடக்ட்ஸ் இன் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அது வேணும். அண்ட் சப்ஸ்டியூட் த டேப்லெட், அது அந்த ப்ராடக்ட்லாம் இல்லை. இதில் வந்து ஒரு எனக்கு 40 ப்ராடக்ட்ஸ் இன் ஓப்பன் மார்க்கெட் பண்ணலான்னு இருக்குது. அதில் மக்களுக்காக என்னுடைய குவாலிட்டிக்காக இந்த ஸ்ப்ரே, ப்ரோட்டீன் பவுடர், ஆயின்மெண்ட்ஸ், இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட் கொடுக்க போகிறேன். அது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். மக்களுக்கு எவ்வளோ சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் அவங்களுடைய தேவைகளுக்கு எது தேவைப்படுதுன்னு இப்போ ஒரு டீம் எனக்கு அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கிரேட். நான் தனி மனிதன் அல்ல, ஒரு டெஸ்ட்டு என்ன அதாவது 2 வேல தான் நான் போவேன். மேனுவலாக எவ்வளோ விற்கும், இதில் மக்கள் எவ்வளோ விரும்புகிறாங்க. ஓகே சார். சார், மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா? அதான் வெளியில்? தமிழ்நாட்டில் வெளியில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நார்த்துலேயும் இருக்குது. நமக்கு எல்லா இடத்துலையும் அக்ரிமெண்ட் போட்டுருவோம். ஓகே. அவங்க ஒன்லி ப்ரொடக்டர் தான். ஓகே. என்னுடைய பேரில் எனக்கு தான் வரும். ஓகே. அவங்க இந்த பேரை வேறு யாருக்கும் போட முடியாது. ஓகே. இது நான் ட்ரேட் மார்க்கெட். ஓகே. ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், லைக் இப்போ இஃப் யூ கெட்டிங் அ ப்ராடக்ட் விச் வி லவ், எது எவிடந்து கிடைச்சாலும் வீல் பை இட். அது ஆன்லைன் தேவைதான். ஆன்லைன் இல்லைங்க, நீங்கள் ஆன்லைன் தேவைன்னு போது இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இவ்வளோ காம்படிஷன் இருக்கே, எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னு. 1000 பேர் மாரத்தானில் ஓடுவாங்க. நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு ஓடணும்னா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் ஓடணும். அதுக்கு உடல் ஸ்ட்ரென்த்து வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கணும். அது மாதிரி என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி இருக்கணும், அதோடைய எஃபர்ட் இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய 10 கஸ்டமர் வந்து நீங்கள் பேட்டி கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஹோல் ஃபேமிலியுமே என்னுடைய ஸ்ப்ரே ஆயின்மெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஒரு பெரிய அப்பர் கிளாஸ் அவங்க. என்னுடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன்னு. அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்பிக்கை மட்டும்தான், மணியினாலும் ஜெயிக்க முடியாது. உழைப்பு, நம்பிக்கை, இதை ஒரு 100 பேர் வாங்கி, 1000 பேர் வாங்கி, 1,00,000 பேர் வாங்குறப்ப இது பிராண்டடாக நின்றோம். எவ்வளவோ பிராண்டு, நீங்கள் வயசு கம்மி, உங்கள் எவ்வளோ பிராண்டு நீங்கள் பிறந்தப்போ இல்லாதது இன்றைக்கி டாப்பில் இருக்குது. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன், நானும் மாறிக்கிறேன். இதை நம்மளும் போவோம், போய் போராடுவோம். அதில் இன்னொன்று, அவங்க மற்ற கம்பெனிஸ்க்கு எப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஆல்ரெடி எக்ஸிட் கஸ்டமர் இருக்காங்க. நான் அவங்கள வாங்க வச்சுட்டாலே போதும். கரெக்ட். அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணுறோம். கடைக்கு போய் வாங்காமல் வீட்டிலே வச்சுக்காங்க. மேபி அவங்க கடையில் கூட போய் வாங்கிக்கலாம். நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஷோரூம் வைக்கிறோம், ஒரு டெமோ வைக்க போகிறோம். அப்போ அவங்க அங்கேயும் வாங்கலாம், வெப்சைட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி வேர்ல்டு கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறான், நம்ம போய் அன்றைக்கி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் யாரும் நம்பலை. இப்போ வந்து நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்கள், WWன்னு போட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, நல்லா தான் பண்ணுறீங்க, ஃபாரின் கூட எல்லாம் உங்கள் டீம்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு அவங்க நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி அட்வான்ஸ் ஆயிடுச்சு, நம்மளும் அட்வான்ஸாக போவோமேன்னு நினைக்கிறதுல எந்த விதத்தில் தவறு இருக்குது. நம்ம அது மாற்றணும். அதான் சொன்னேன், ஏஜ் இஸ் நம்பர்ஸ். போராடுறதுக்கு வந்து ஏஜ் தேவையில்லை. கரெக்ட் தான் சார். நம்மளோட குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்
இதை அவங்க 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு யூசேஜ், அவங்க மறுபடியும் ரெஃபரல் போகும்ல. அதுக்கு இன்றைக்கி எனக்கு உங்களுடைய ஆன்லைனுடைய தயவு தேவைப்படுது. ஏன்னா நான் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. கரெக்ட். பேப்பரில் ஆட் போட்டோம்னா எத்தனை லட்சம் செலவாகும். இன்னொன்று அது எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறாங்க. இல்லை மேனுவல் ஒர்க்கு குறைஞ்சி டிஜிட்டல் பக்கம் மக்கள் வந்து 70% போயிட்டாங்க. அவங்கள இனிமேல் டிஜிட்டலில் தான் நான் வியாபாரம் பண்ணி ஆகணும். நான் வியாபாரி தானே, நான் சோசியல் மேனாக இருந்தாலும் நான் ஒரு வியாபாரி. எனக்கு நான் நஷ்டப்பட்டு மக்களுக்கு செய்யணுன்னா நான் 1945க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இன்றைக்கி நான் நஷ்டப்பட்டெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது. சார், நீங்கள் லைக் இன் பிட்வீன் யூ மென்ஷன் கி பொலிட்டிக்ஸ், ஆக்டிங், சின்னதாக ஆக்டிங், பின்ன டிரைவிங் അല്ലെങ്കിൽ ഇതൊക്കെ ஹேபிட்ஸ் இல்லை. ஆஸ்ட்ராலஜி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். தெரியாத ஒரு விஷயங்களை 1 வீக் டைம் எடுத்து கூட தெரிஞ்சுக்குவேன். ஓகே. இது என்னோட ஹேபி. தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன். அது என்னுடைய மைனஸு. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன். ஓகே, இது இந்த இப்படி பண்ணி முடிஞ்சிடும். அவர் 1 வீக்காக மண்டே உடச்சிக்குவார், இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. நான் 1 செகண்டில் அதை கிளியர் பண்ணி கொடுப்பேன். அது எனக்கு காட் இஸ் கிஃப்ட்டு. நான் என்னைய பெரிய திறமைசாலின்னு சொல்ல மாட்டேன், இறைவன் கொடுத்த வரம். அதனால் எல்லோரும் நம்மளோட மேக்ஸிமம் 95% அன்போடு இருப்பாங்க. நானும் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறதில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சாப்பிட்ற உணவுக்கும் என்னுடைய சைல்டுகள் என் ஒய்ஃபுக்கும் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அது போதும். அதனால் யாரையும் நம்ம அவங்கள நம்பி வாழ்கிறதில்லை. சார், லைக் பீப்புள் யூஸ் டு டெல் தட் கி பிஸ்னஸ் ஆளுகளுக்கு எனிமீஸ் ரொம்ப இருக்குது, சத்துருக்கள். எனிமீஸ் நினச்சா எனிமீஸு எதிரின்னு ஒருத்தர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் போட்டிகள் இருக்கும், தொழில் எதிரிகளும் இருப்பாங்க. நான் அவங்கள எதிரியாகவே நினைக்கிறது இல்லை. நான் மாட்டுக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு காது ரெண்டும் கேட்காதுன்னு நினச்சிக்குவேன். அது போதும். அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்காது. எது நல்ல விஷயமோ, நான் இப்போ நீங்கள் பேட்டி ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கூட பேசலை. நான் நெகட்டிவே பேச மாட்டேன். என்னுடைய லைஃப்பில் நெகட்டிவே முடியாது, இது ஆகாது அப்படின்னே பேச மாட்டேன். நான் முடியலங்கிறது அப்புறம் முடியும், போவோம், ஜெயிப்போம். அப்படி தான் நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணங்களில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியோடு போராடுற அளவுக்கு நான் வளரலைனாலும் நான் ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு என்னை நான் தயார்படுத்திடுறேன். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன், தனி மனிதனாக ஒரு கார்ப்பரேட்டாக தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என் சன்னுங்க எனக்கு நிறைய கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ண வராங்க. என்னுடைய சன் என் ஒய்ஃபெல்லாம் வேணாம், இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அது போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேணாம், நான் கார்ப்பரேட்னா பார்ட்னர்ஸு, எப்போ என்னுடைய எய்முக்கு நான் வாழ முடியாது. நான் ஒரு 10 பேருக்காக 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆசைக்காக 10 லட்சம் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். 10 பேருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லி அவங்க ஒருத்தவங்களுடைய ஐடியாவை என் மண்டையில் திணிச்சு என் மூளையை கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்னுடைய ஐடியா, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு 10 lakhs பிஸ்னஸ் பண்ணால் கூட போதும். ஒரு எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் குற்றம் இல்லையே. நான் தனி மனிதனாக சுயமரியாதை உள்ள மனிதனாக வாழணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் டிஃபெண்டாக இருக்கக்கூடாது. ஆகும். எப்போ இந்த கம்பெனி ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகிறப்ப எனக்கு ஒரு 10 பேர் டீம், என்னுடைய ஃபேமிலிஸ் வர்றப்ப நான் வெளியிருந்து இதை கார்ப்பரேட்டாக மாற்றுவேன். அப்போ எங்களுடைய மேஜர் ஷேர் எங்கள்கிட்ட இருக்கும். அப்போ ஐடியாஸ் நம்மளோட இருக்கும். இப்போ போனோன்னா எனக்கு அப்படியா ஒரு டீம் இல்லை ஃபேமிலியில். இன்னும் அதை உருவாக்குறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். என் மகன், மருமகள், அது மாதிரி நிறைய டீம் வந்துருச்சுன்னா அன்றைக்கி நான் இதை பெரிய கார்ப்பரேட் ஆக்குறதுக்கான ஒத்துக்குவேன். வாய்ப்பும் இருக்குது, ஆக்குவையும் காட்டுவேன், நம்பிக்கை இருக்குது.
சார் மற்றவருக்கு உங்களை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? லைக் யூஆர் அ சில் பர்சன். என்னை பற்றி ரகசியங்கள்னு சொன்னால் என்னுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் என்ன செய்ய போகிறேங்கிறத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நோ டிஸ்கஷன் ஃபார் த, அதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய எதிர்நோக்கிறப்ப அது யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறத எனக்கு பழக்கம் இல்லை. அது அவங்களுக்கே புரியாது. வெளியே வர்றப்ப நிறைய விமர்சனங்களை சந்திப்பேன். ஆனால் அதோடைய முடிவு வந்து நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டுங்கிற ஒரு தாட்ஸுக்கு கொண்டு போயிடுவேன் நான். அதுதான் என்னை பற்றியான ரகசியங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையாக இருக்கணும், யாரையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வியாபாரத்துக்காக எந்த விதமான தவறுகளும் பண்ணக்கூடாது. நான் லாங் ப்ராசஸ் தான். ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு பிஸ்னஸ்லையும் சொல்கிறேன், லைஃப்லையும் சொல்கிறேன். ஒரு ப்ராசஸ் இஸ் த, ஒரு விஷயம் கடந்து போகணுன்னா நீண்ட பயணம் இருக்கணும். சார் லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய பேரோட இம்பேக்ட் இருக்குது நம்ம லைஃப்பில். அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, சிப்ளிங்ஸு, பார்ட்னர் எல்லாம் இருக்குது. அண்ட் ஃபார் யூ, உங்களுக்கு லைஃப்பில் பெஸ்ட் அட்வைஸ், இதுதான் என் பெஸ்ட் அட்வைஸ் என் லைஃப்பில் கிடச்சிருக்கு இந்த. என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் சொன்னால் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. எங்கள் அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என்னுடைய கோபம், வேகமெல்லாம் குறைஞ்சிருச்சு. அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆதரவாக இல்லாதது போல் தெரிஞ்சாலும் என்னிட்ட ஒரு சில திறமைகள், சமாளிக்கக்கூடிய தகுதிகள் இருக்குங்கிறதுக்காக என் அண்ணன் தம்பிங்களை நான் விட்டுருவணுங்கிற ஒரு பயத்துலையும், பிள்ளைன்னா 3 பேர் தான் அவங்களுக்கு. ஆனால் இவர் ரொம்ப அவங்க நான் விரும்புகிறது என்னையே தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்க வெளிக்காட்டலைன்னு தெரிஞ்சதுனால நான் வருத்தமும் பட மாட்டேன். சில நேரங்கள் எனக்கு எதிர்ப்பான விஷயங்களை செய்கிறது மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் மற்றவங்கள் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மேலே வச்சுருக்க அன்பை குறைச்சிக்கிட்டு அவங்கள்கிட்ட செலுத்துறது மாதிரி அவங்க நாடகம் ஆடுவாங்க. அது எனக்கு ஆட்டோமேட்டிக் புரியும். சில கோபங்கள் வரும். அந்த கோபங்கள் வந்து நான் சமாளிச்சுட்டு கடந்து போயிடுவேன். அம்மா பிஸ்னஸில் ஏதாவது அட்வைஸ்? எங்கள் அம்மா பேரில் தான் ஆரம்ப காலத்தில் சுகநந்தினி ஏஜென்சிஸ் ஜாயின்ட் ஃபேமிலியோடைய ஓனர் அவங்க தான். அவங்க அட்வைஸுங்கிறது வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்க. ஒரு சூழ்நிலை, காலத்தின் வேகம், நான் ஏமாற்றப்பட்டு விடுவோனோன்னு தனியாக போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ குடும்பத்துலேருந்து தனியாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அவங்களுக்கும் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், இன்றைக்கும் பண்ணுறோம். நம்ம யாரையும் ஃபேமிலி செப்பரேட் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் செப்பரேட். சார் கம்மிங் பேக் டு பியோனியில் நமக்கு ரொம்ப நிறைய இருக்குது, பிராண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெயின் ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்ப்ரே, ஆயின்மெண்ட், ப்ரோட்டீன் பவுடர் எல்லாமே. இந்த ஸ்ப்ரே பற்றி கொஞ்சம் பெயின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. மனசில் பெயினை நாங்கள் தீர்க்க முடியாது, உடலில் இருக்க பெயினை தீர்க்கலாம். நான் ஒரு 35 வருஷம் அனுபவம் மிக்க ஒரு இந்த ஹெல்த்தில் இருக்கிறதுனால நான் அதுக்கான யோசனைகள் பண்ணி பார்த்தேன். சரி, நம்ம மார்க்கெட்டில் எத்தனையோ எம்என்சி கம்பெனிஸ் தான் இங்கே டாப்பரில் இருக்குது. நானும் முயற்சி எடுக்கிறேன் டாப்புக்கு வரணும்னு. அதுக்காக இந்த வீராங்கனைகள், வீரர்கள், இவங்களுக்கான இன்றைக்கி அவங்க பல ஏழ்மையான வீராங்கனைகள், வீரர்கள் இந்த வழினால் அதுக்கு ஒரு கம்பெனியோடைய சொல்யூஷன் பெரிய லெவலில் எம்ஆர்பியும் அதோடைய விலைகளும் இருக்குது. நான் அதுக்கு அவங்களுக்கும் அப்புறம் வயசானவர்களுக்கு கவர்மெண்ட்டே சில மருந்துகளை வந்து டிஸ்கவுண்ட் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க, மாநில அரசுங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. சில மாநிலங்களில் இலவசமாக கொடுக்குறாங்க. எப்போவுமே மக்களுக்கு இலவசமாக கொடுத்தோம்னா அதை தூக்கி போட்டுருவாங்க. அது வேலை செய்யாதுங்கிறது ஒரு மனநிலையில் இருக்கிற மக்கள். அதனால் விலை மலிவாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் அவங்களுடைய பெயினுக்காக நாங்கள் தான் எங்கள் பியோஃபினாக் இதை வந்து லான்ச் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நாங்கள் ட்ரேட்மார்க் பண்ணி இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 55 கிராம், 55 இருக்குது, 35 2 பிராண்டில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பிராண்டு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபியூச்சரில் போட்டுருவோம். இன்னும் நிறைய அத்தாலிட்டிக்ஸுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டால்
110 கிராம் வரைக்கும் போடுவோம். எப்போ கிராம்ஸ் அதிகமாக போடுறோமோ அப்போ ப்ரைஸ் கம்மியாயிடும். அது அவங்க யூசேஜை பொறுத்து. ஆனால் இப்போ ஒரு மிடிலாக பெயின் இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்கொயரிஸ் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வருதுங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய வசதிகளுக்கு எவ்வளோ மலிவு விலையாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். இதில் ஆயின்மெண்ட்ஸும் போடுறோம். ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஸ்ப்ரே அடிக்க முடியாது. சில சரி காம்பினேஷன் சேம் நேம் பியோஃபினாக் சேம் இதில் ஆயின்மெண்ட்ஸும் போடுறோம். அந்த ஆயின்மெண்ட்ஸையும் அவங்க மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் 2 போடுறோம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை வீராங்கனைகளை நோக்கியும் அப்பர் கிளாஸ் வீராங்கனைகள் நோக்கியும் போகுது. நம்ம அதை ஹை குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம். இன்னமும் அவங்களுக்கு இன்னும் என்கொயரிஸ் அதிகமாகிறப்ப என்னுடைய கம்பெனி வளர்ச்சி அப்போ இன்னமும் பெட்ரு குவாலிட்டியாக இன்னும் நிறைய காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி மாலிகூல்ஸு கலந்து அவங்களுக்கு மற்ற கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸோடைய காம்படிஷன் ரேட்லேருந்து ஒரு 30 to 40% கம்மியாக தான் நான் விற்கணுங்கிறது என்னோட எண்ணம். இது இப்போ 55 கிராமில் பியோஃபினாக்னு ஸ்ப்ரே இதுதான் மேனுவலும் அதுபோல் மேனுவலாக ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இதுதான் இப்போ செல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஆன்லைன் வெப்சைட்டில் டைரக்ட் பில்லிங் ஓகே. இது எம்ஆர்பி வந்து 195. மற்ற பிராண்டு இந்த சைஸில் உள்ளது எல்லாமே 250 சம்திங். ஓகே 250. மற்ற பிராண்டட்ஸ் இது 194 தான். ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சார் உங்களை லெகசியை பற்றி மக்களை எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும்? லைக் ஹவு டு யூ வாண்ட் யுவர் லெகசி டு பி ரிமெம்பர்ட் பை த பீப்புள்? ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் என்னுடைய தலைமுறை என்னுடைய தாத்தா அவங்கெல்லாம் வந்து இந்த மருந்து தொழிலில் இருந்தாலும் அவங்க அந்த ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறாங்க. நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான உழைப்பை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். நிறைய மக்கள்களை சந்திக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது மாதிரி நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக போகணுங்கிறது என்னுடைய எண்ணங்களாக இருக்கிறது. இதை பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்லணும், இல்லை யங்ஸ்டருக்கு என்ன சொல்லணும்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரே பாதையில் சென்றீங்கன்னா நிச்சயமான அதுக்கான வெற்றிகள் என்றைக்கு இருந்தாலும் இருக்கும். காலங்கள் வேணால் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலங்கள் ஆகலாமே தவிர அதை நீங்கள் பொறுத்திட்டு இப்போ எல்கேஜி படித்தோன்னே யாரும் ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸோ ஆகிறதில்ல. அப்போ ஒரு எஜுகேட்டட் ஒரு உங்களுக்கான அடையாளம் தெரிய இவ்வளோ ஆண்டு காலம் எடுக்கிறப்ப எனக்கான அடையாளங்களை இப்போ தான் உருவாக்கியிருக்கேன். இன்னும் இதோடைய பயணம் வந்து இன்னும் வெகு தூரம் இருக்கும். ஒருவேளை என்னுடைய பயணமாக இருக்கலாம், இல்லை என்னுடைய தலைமுறை இதை கொண்டு போய் பெரிய லெவலில் நிறுத்தலாம். அதுக்கான வழிவகையை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பயணங்களில் ஒரே பார்வையாக, நேர்கொண்ட பார்வையாக, ஒரே லைனில் ஒரே சிந்தனையோட எந்த இளைஞர்கள் செயல்பட்டாலும் எந்த இளைஞிகள் செயல்பட்டாலும் நிச்சயமாக வெற்றிங்கிறது உறுதியானது. அதில் முக்கியமாக நேர்மை, உழைப்பு, உண்மை, அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணக்குகள், தன்னுடைய க்ரீன் எல்லோ ஒயிட் கோடுகள். ஏன்னா உங்களுக்கு க்ரீன் கோடையோ எல்லோ கோடை தாண்டலாம், க்ரீன் கோடை தாண்டலாம், ஒயிட்டை தாண்டலாம். நீங்கள் ரெட் கோடு தாண்டிட்டிங்கன்னா உங்களுடைய ரிவர்ஸ் மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸ் ஆகி தான் வரணும். அதனால் ரெட் கோடு பார்டர் வரைக்கும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் எடுத்திங்கன்னா ஒயிட் கோடில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கான உழைப்பு தான், வேறு எதை வச்சும் ஜெயிக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஜெயிக்கணுன்னா கூட்டு முயற்சிங்கிறது வந்து இன்றைக்கி பலவீதம் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்த அடையும் தொட்டிக்கும் எந்த கூட்டு முயற்சியும் செல்லாது. நீங்கள் ஒரு லெஜெண்டிக்காக நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களை வருவாங்க. நீங்கள் அதை உருவாக்குறதுக்கு போராடினீங்களா மட்டும்தான் நேர்மையாகவும் ஒரு சர்வீஸ் மைண்டோட மக்களை போய் சென்றடைஞ்சிங்கன்னா இந்த மக்களும் ஆதரவு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்து வந்த பாதை 35 வருஷத்தில் என்னுடைய இந்த தொழில் மூலியமாக என் குடும்பத்தை நான் வளர்த்துருக்கேன். அவங்கள பெரிய எஜுகேஷனுக்கு படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய எங்கள்
பரம்பரை சொத்து இல்லாமல் நான் நிறைய சொத்துக்களை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய லைஃப்பை நான் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். இன்னும் சிறு காலங்கள் போராடுவேன். இது எனக்கு என்னை சுற்றி இருக்கிற என் முகவர்களுக்கும் என்னுடைய ஏஜெண்ட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக கொடுப்பேன். இதை மேனேஜ் பண்ண போகிறது என்னுடைய தலைமுறையா இல்லை அந்த ஏஜெண்ட்டுகள் வந்து அவங்களே எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்து எனக்கு ஓய்வு கொடுக்க போகிறாங்களா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அவங்க வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு உதவி பண்ண போகிறாங்கங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த இலக்கை நோக்கி என்னுடைய பயணம் தொடரும். என்னுடைய வயதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயணத்தில் நிச்சயமாக ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. அது என்னுடைய தலைமுறையையே ஹெல்த்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அது வந்து எல்லாமே நாம் நினைப்பது நடப்பதில்லை, நடக்க வேண்டும் என நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய பதில். So, sir, thank you so much for joining us today. It truly means a lot that you have taken your time from your very busy schedule just to share your story with us and with our listeners. And it's very grateful and it's my privilege to have this opportunity with you. Romba romba nandri, sir.